வணக்கம். இன்னைக்கு ரிங்ஸ் எப்படி பண்ணலாம், மோதிரம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 3 mm திக்னஸ்க்கு நான் க்ளே ஸ்லாப் நல்லா ரோல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸ் ரவுண்ட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். நல்லா போத் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம் ஃபிட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி. இப்போது அந்த காய்ச்சலோட மூடி வச்சு நான் சென்டரில் ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு டூல் வச்சு ஜஸ்ட் அதை சுற்றி இந்த மாதிரி வச்சு நான் அழுத்தி இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த கம்பி மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு இந்த மாதிரி அழுத்தி இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான சிம்பிளான மோதிரம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது மோதிரம் இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் அது மேலே வச்சு ஒட்டுறதுக்காக அதை நான் ஜஸ்ட் அப்படியே அழுத்தி அந்த ஷேப்புக்கு நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ அது மேலே இப்படி நம்ம கம் போட்டு இது மாதிரி ஒட்டிக்கலாம் ஒன்ஸ் நம்ம பேக் பண்ணதுக்கப்புறமா. இப்போது நான் ஒரு ஸ்கொயர் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துக்குமே வந்து திக்னஸ் வந்து 3 mm திக்னஸ் தான் நான் வச்சுருக்கேன். நம்ம இயரிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற சேம் திக்னஸ்ஸு. ரெண்டு சைடும் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்து லைன்ஸ் போட்டுக்கிறேன் 4 சைடும். ஸோ இது பார்க்குறக்கு பார்டர் லைன்ஸ் மாதிரி இருக்கும். இப்போது V டூல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை எடுத்திருக்கேன். அதை வச்சு 4 கார்னர்லேயும் இந்த மாதிரி நல்லா அழுத்தி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் உள்ளே வச்சு 4 சைடும் கொடுத்துக்கலாம். இப்போது பெயிண்ட் ப்ரஷோட பேக் சைடு வச்சு நல்லா அழுத்தி ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி அந்த மோதிரத்தை வச்சு அழுத்தி எடுத்தோம்னா அந்த ஷேப்பாக இருக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் அந்த இது பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓவல் ஷேப் நான் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதால் கட் பண்ணி எடுத்துட்டு சைடு எல்லாமே நம்ம ஸ்மூத் பண்ணிக்கலாம். இந்த குக்கி கட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் நம்ம ஆயில் தடவிருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த ஆயில் வச்சு தான் நான் வந்து ஸ்மூத் பண்ண யூஸ் பண்ணுறேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே யூஸ் பண்ணலை. இப்போ சென்டரில் ரவுண்ட் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது அந்த ஹோல் கட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து திருப்பி இந்த மாதிரி வச்சு அழுத்தி எடுத்தோம்னா இந்த மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். மறுபடியும் அதை திருப்பி வச்சு அந்த இதுக்கு முன்னாடி போட்ட அந்த 2 பெட்டலுக்கு நடுவில் வர மாதிரி இந்த பெட்டல்ஸ் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ அந்த நீடில் டூல் வச்சு சுற்றியும் இந்த மாதிரி லைட்டாக வச்சு நான் எடுத்துக்கிறேன்.
இப்போது ஸ்டார் ஷேப்பில் இருக்கிற ஒரு குக்கி கட்டர் எடுத்து நான் க்ளேவை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா எல்லா சைட்ஸும் நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். ஃபிட்லிங் நைஃப் யூஸ் பண்ணி மேலேயும் கீழேயும் நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி அந்த ரவுண்டு டூல் வச்சு ஃபுல்லாகவே கொடுக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் ஃபுல்லாக கொடுக்கறத விட ஒரு பாதி மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு பாதி நம்ம வந்து ப்ளைனாக விடலான்னு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த கட்டரை யூஸ் பண்ணி அந்த 2 ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதோட கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் சேர்கிற மாதிரி அந்த இடத்துல இந்த வளைவாக ஒரு இது கொடுத்துட்டேன், இம்ப்ரெஷன் கொடுத்துட்டேன். இப்போது அந்த இன்னொரு இடத்த வந்து ப்ளைனாக வச்சுக்கிறேன். ஸோ ஒரு சைடு வந்து நமக்கு ப்ளைனாக இருக்கும், இன்னொரு சைடு இந்த இம்ப்ரெஷன் இருக்கிற மாதிரி. இப்போது அந்த மூடி வச்சு நல்லா அது மாதிரி குத்தி குத்தி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். நான் இந்த இயரிங்கை வந்து நான் வளைக்கல, அந்த இயரிங்கில் மேலே ஒரு ரவுண்டாக இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மேலே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் அதையே. ஸோ அந்த ஐடியாவில் அதை நம்ம பெண்ட் பண்ணலை. இப்போது இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப் குக்கி கட்டர் நான் எடுத்திருக்கேன். சைட்ஸ் எல்லாமே நல்லா நம்ம நீட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டரில் ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். இந்த கட்டர் யூஸ் பண்ணி நான் அப்படியே அந்த ஒவ்வொரு பெட்டலாக வந்து நான் பிரிச்சுக்கிறேன், ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் போட்டு. இப்போ அந்த நடுவில் நீடில் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போது இந்த கட்டரோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் நான் போட்டுக்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த காஜலோட மூடி வச்சு இந்த மாதிரி குத்தி குத்தி இம்ப்ரெஷன்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்துக்கலாம். நான் ஆல்டர்னேட்டாக கொடுத்து பார்த்தேன், எனக்கு அது பிடிக்கல. ஸோ ஃபுல்லாகவே கொடுத்துடலான்னு சொல்லி ஃபுல்லாக கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ எங்கிட்ட இருக்கிற அந்த சின்ன சைஸில் இருக்கிற எல்லா ஷேப்லேயும் வந்து ஒரு ஒரு ரிங்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன். சைட்ஸ் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ஒரு சைடில் இருக்கிற அந்த ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ இன்னொரு சைடை நம்ம திருப்பி அதுக்கு ஸ்ட்ரைட்டாக, அதாவது நேராக குறுக்கால வர மாதிரி லைன்ஸு இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுவும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி.
இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அதை விட்டு இன்னொரு ஸ்கொயரில் நம்ம அந்த நீடில் டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டாட்டட் டிசைன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ மேலே செகண்ட் லைன் போகும்போது கீழே வந்து பிளெயினாக இருக்கிற இடத்துக்கு மேலே இருக்கிற ஸ்கொயரில் வந்து நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்து கேர்ஃபுல்லாக ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுக்கலாம். ஸோ நமக்கு அது எப்படி வேணுமோ அந்த மாதிரி டைரெக்ஷனில் நம்ம வச்சுட்டு நம்ம அதை அசெம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது ஹார்ட் ஷேப் குக்கி கட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம் எல்லா சைடும். இப்போ அந்த ஹார்ட் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து ஒரு பார்டர் லைன் கொடுத்துக்கலாம். அந்த வளைவாக வர இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து வரைஞ்சி அப்படியே நம்ம திருப்பணும். அப்போ கரெக்டாக உங்களுக்கு அந்த ஹார்ட்டோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே வரும். இப்போ சென்டரில் நான் அந்த டாட் டூல் யூஸ் பண்ணி நல்லா இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ஃபைனலாக அந்த பார்டர் லைன் வந்து நல்லா தெரிகிற மாதிரி நல்லா அழுத்தி இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ளே. அதில் ஒரு சைடு மட்டும் இந்த ரவுண்ட் குக்கி கட்டர் யூஸ் பண்ணி நான் வந்து கர்வாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு நல்லா ஸ்மூத் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் வந்து லைட் ஆயில் அப்ளை பண்ணி நான் ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல 2 பார்டர் லைன்ஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சென்டரில் அந்த லைன்ஸ் கொட்டினாப்லேயே சென்டரில் ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இது வந்து எங்கிட்ட பெட்டல் ஷேப்பில் இந்த மாதிரி கட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு அது சுற்றியும் இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது அந்த 2 பெட்டல்ஸ்க்கு நடுவில் வர மாதிரி கீழே ஒரு லேயருக்கு இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே அப்படியே நம்ம வந்து கடைசி வரைக்கும் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ அந்த நீடில் டூல் யூஸ் பண்ணி அந்த பெட்டல்ஸ் ஷேப்பை தவிர்த்து பாக்கி இருக்கிற மிச்சம் இருக்கிற பின்னாடி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த மாதிரி நம்ம குத்தி நம்ம இம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதில் ஒரு 10 மாடல் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளான ரிங்ஸ் தான். இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப்பில் இந்த மாதிரியான சைஸஸில் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.